இந்த ஜூவை பற்றி என்னோட கருத்து என்ன? நிறைய எக்ஸ்பெக்டேஷனோடு வந்தோம், ரொம்ப ஏமாந்து போயிட்டோம். இவ்வளோ பெருசு இருக்குமாடா யானை? ஏன்டா பெருசாக இல்லாமல் எப்படா இருக்கும்? இவ்வளோ அறிவு இருக்காடா உனக்கு? உனக்கு தான் அறிவு இல்லை, எனக்கு இருக்கு. இதெல்லாம் என்ன சொல்லு? சொன்னால் வந்து ஒத்துக்கணும். மொட்டை மாடலாம் இருக்குது இதுலேயும். இதோட எலும்பு கூடுற அவ்வளோ பெருசு இருக்குது. தெரியுது உனக்கு? இல்லை எனக்கு மட்டும் தான் தெரியுது அப்படி? இல்லை இல்லை, உள்ளார போனால் தான் தெரியும் அப்படி. குண்டு வச்சிருக்காங்க. குண்டு என்னை சொன்னா இப்போ இவனே சொல்கிறான். டேய் நான் அது எலும்பு கூட சொன்னேன்டா. தெளிவாக சொல்லு. தெளிவாக தான் சொன்ன பாரு. பீரங்கி வச்சுருக்காங்க, பீரங்கி உள்ள குண்டோடு வச்சுருக்குறாங்க. உனக்கு குண்டு இருக்கா உள்ளார? போச்சுடா. ஏய் நம்ம இதே வாடா. இதுக்கு வேற என்னடா இது? கொடு. எவ்வளோக்கா? வேண்டாம். பில்லு கொடுறா. பில்லு என்னடா அது? எலிஃபண்ட்டா? எலஃபண்ட். யானை இவ்வளோ பெருசாக இருக்கும். கொடுறா, அதை வச்சிடலாம். கொடு. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு யானையோட எலும்பு கொடு பாருங்க. நானே இங்கே ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அம்மா பாரு, உள்ள எல்லாம் கத்தி கலெக்ஷன்லாம் இருக்குது. போடு போடு. இதுக்கு தான்டா முதல்ல வந்துடும். இது தான்டா ஊன்னு உட்கும், ஊன்னு வாங்கி வச்சிருக்கு. டேய் உனக்கு கிஸ் கொடுக்குதுடா. கருமா எவ்வளோ உண்மை மாதிரியே இருக்குடா. மூக்கு வாங்கி தான் ஏதோ கிளேயரில் செஞ்சுருப்பாங்க போல. தோல்லாம் அம்மா பா. டைகர் எவர். இதுக்காக ஒரு டைகரை கொன்று உண்மையான தோலையே வச்சுருக்காங்க உள்ள. இது யார்? காந்தி தாத்தாவா? பழங்குடியினர். ஹிடன்பர்க். பழங்குடியினர். ஹிடன்பர்க்னா எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி. ஏய் உன்னோட மூதாதையர்ரா. ரீசெண்டாக ஏதோ கேள்விப்பட்ட மாதிரி. ரீசெண்டாவா? விடாமுயற்சியில் வருவாங்க. அதானியோட இது கேஸ் போட்டாங்கல்ல, அதான் ஹிடன்பர்க். அது ஹிடன்பர்க்கோ? இவ்வளோ அறிவு இருக்காடா உனக்கு? உனக்கு தான் அறிவு இல்லை, எனக்கு இருக்கு. இதெல்லாம் என்ன சொல்லு? இப்போ இவன் வந்து விளக்கம் கொடுப்பான் ஒன்றுத்துக்கும். ஸ்டோன்ஸ். மைக் வேணுமா? ஏன்ஷியன் காலத்துல மைக் இருக்குங்க. இருக்கா? சரி, இது பேர் என்னங்க? ஸ்டோன்ஸ். ஸ்டோன்ஸா? இது அங்கேயே போட்டிருக்கேன். ஸ்டோன்ஸ் அப்படின்னு என்னங்க? அப்படின்னா வந்து பழங்காலத்து மியூசியமில் வைக்கிற மாதிரி பொருட்கள். மியூசியத்தில் வைக்கிற மாதிரி பொருட்களா? ஆமாம். ரேர் பீஸ், ரேர் கலெக்ஷன்ஸ். நானே ரேர் தான்டா. நானும் உட்காந்துட்டேன் மியூசியமில். உட்காந்துக்கோ. யார் கேட்டா? போ. இங்கே பாரு, இங்கே வச்சுருக்காங்க கல்லுக்கெல்லாம் வச்சுருக்காங்க. தங்கக்கல் இருக்குமா? தங்கக்கல் மட்டும் பாரு, தூக்கிடலாம். கப்பல்ரா, கப்பல். ட்ராவலிங் போட். இந்த கேரளாவில் அந்த ஊவான்னு வித்த காமிப்பாங்களே, அது என்ன? ஓணம்க்கு தான் கப்பல். ஓணம் கப்பல்னு வாங்க. ஓணமா இல்லை, இது என்னன்னு தெரியல. ஃபங்க்ஷனு ட்ரெயின்ரா. இல்லைடா, தண்டவாளம்லாம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், பொம்மை ட்ரெயின் ஆட்டிக்குதுங்க. இங்கே பாருங்க, தண்டவாளம் டடக் 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 டடக்னு இது வரைக்கும் வருது. இதுதான் அந்த காலத்து தண்ணி எடுக்கிறது, தெரியுமா? தெரியாதுடா, அங்கே பார்த்து சொல்கிறான். டேய் நீ தெரியுண்டே, எங்கள் காட்டில் இருந்துச்சா முதல்ல, எங்கள் பாட்டி சொல்லுவாங்க. வாட்டர் லிஃப்டிங். ஃப்ரெண்ட்ஸ், இதை தான் வந்து அந்த காலத்தில் வந்து தண்ணி எடுக்கிறவங்க கிணத்துலேருந்து தண்ணி எடுக்கிறத வச்சு தான் எடுப்பாங்க. இந்த எண்டில் வந்து மாட்டை கட்டி அந்த எண்டில் வந்து ஒரு தொட்டி மாதிரி வச்சு இழுப்பாங்க. இழுத்து விடுவாங்க ஒரு இதாக. எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க பாருங்கள். ஏய் ஆல்வேஸ் 18+ பேசாதரா. இழுத்து விடுவாங்களா? தாண்டா கேட்டேன். அப்போ தானே தண்ணி வரும். அப்போதான் தண்ணி வருமா? வேணாம், தண்ணி வரும். போச்சு. இது பாரு, இதுதான் வந்து ராணியெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்களே பல்லக்கா. அதெல்லாம் தெரியுமா? கத்தி வச்சுருக்காங்க பாரு, அருவா. டேய் அங்கே போய் டேய் என்னோட கத்தியெல்லாம் என்கிட்ட அனுமதி இல்லாமல் எடுத்து வந்துட்டாங்க. இதுதான் என் கத்தி, கோல்டு கலரில் இருக்குது. பொய், வாயை திறந்தா பொய், எல்லாம் பொய். இதுதான் பரதநாட்டியமா? பழிவான பத்திரம் ஒட்டகம் இந்த பொண்ணுங்களுக்கு. ஐயோ, நம்ம பயங்கரமாக கலாய்ச்சிக்கிட்டு இருக்கோம். இவனா வந்து தமிழ்நாட்டை வந்து கலாய்ச்சா போகிறான்டா.
அங்கே பாரு அந்த பொம்மையெல்லாம் காட்டாது. ஏன் இந்த இந்த பொம்மை தாங்க காட்ட வேணாங்க. ஏன்டா இன்டீசெண்டாக பிஹேவ் பண்ணுறேன்? டேய் அது வச்சிருக்காங்கல்ல காட்டணுண்டெல்லாம், அதான் அதோட கலை. தமிழ்நாட்டிலேருந்து கேரளா வந்து இதை காட்டுறதுக்கு தான் வந்தியா? டேய் இதை மட்டுமா நான் காட்டுறேன் நான்? இதனடா இப்படி இப்படி ஜிலேபி பிச்சு போட்டு வச்சா நமக்கு எங்க தெரியும்? இங்கே பாருங்க, நாங்களாம் தமிழ்நாட்டிலேருந்து வரோம். இது இருட சொல்லலாம், நாங்களாம் தமிழ்நாட்டிலேருந்து வரோம், எங்களுக்கு இப்படின்னா ஜிலேபி பிச்சு போட்டு வச்சா எங்களுக்கு என்னங்க தெரியும்? ஏங்க இப்படி பண்ணுறீங்க? என்னங்க நீங்கள்? அப்புறம் நம்மளுக்கு ஹிந்தி கற்றுட்டு சொல்லிட்டு போகிறாங்கடா. இது மலையாளம்டா, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. அது காமன் லாங்குவேஜில். இங்கே பாரு அம்மா, என்னடா அது இவ்வளோ பெருசு? டே நான் பக்கத்தில் போகிறேன், வீடியோ எடுறான். ஓ அதை காட்டு. டான்ஸ் ஆடுவாங்க. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் சாமியா? பரதநாட்டியம் தெரியாதாடா? பரதநாட்டியமா விளாடுறேன் எல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. இவங்களாம் இந்த வேஷம் போட்டு நெருப்புலாம் போடுறாங்க புத்து புத்துன்னு. பரதநாட்டியமோ குச்சிப்புடியோ யாருக்கண்டா? குச்சிப்புடியா? குச்சிப்புடி எங்கேயே போட்டிருக்கா படுறா, ஏன்டா தப்பு சொல்கிற? கதக்களிடா. கதக்களியோ? ஐயோ ஏன்டா கதக்களி குச்சிக்களிங்கிறான். இங்கே வா. இதுதான் நான் பாகுபலி வந்து அவன் வீரட்டை தருவான கூட்டி கத்தி, அதுதான் கண்டுபிடிச்சிட்டேன். பின்னாடி இருந்து சொல்லுவானே, பின்னாடி சொல்லுவானா? அந்த படத்தில் பின்னாடி இருந்து சொல்லுவான். இங்கே போடுற கன்னு போடுற வாக்கிங் ஸ்டிக் மாதிரி இருக்கு. இல்லடா கன்னுங்கிறாங்க, ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே பிஸ்டல் லோட் பண்ணுற மாதிரியே இல்லை. ஆமாம் எல்லாம் தெரியும் உனக்கு, எல்லாம் தெரியும். குண்டுடா, குண்டு பீரிங் குண்டு. கொட்டை. டேய் நீ பேசலாம் நிறைய கட் பண்ண வேண்டியது வரணும், என்ன அப்படி பண்ணுறேன்? இதுதான் குத்து கத்தி. 3% தான் இருக்குன்னு காட்டுது. நீ ஒன்றும் கவலைப்படாது, மூடிட்டு போ. டீ சந்திரமுகி வாழ்றா, என்னை பேச வைக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். சந்திரமுகி வால், மாடல் ஆஃப் அன் ஓல்டு டச் பில்டிங். ஒரு தூணு பிடின்னு போயிடலாமா? செருப்பே எடுப்பாங்க. குட்டி குட்டி பொம்மையெல்லாம் வச்சுருக்காங்க கூட, என் டிபார்ட்மெண்ட்டு. இங்கே பாருங்கள், பீரங்கி, இதுவும் பீரங்கி, எல்லாமே பீரங்கி. இங்கே ஃப்ளைட்டு, இங்கே ஒரு ஃப்ளைட் வச்சுருக்காங்க. வா, இது உன் டிபார்ட்மெண்ட் இல்லை, எது உன் டிபார்ட்மெண்ட்டுன்னு நான் சொல்கிறேன். எது வரும்? ஸ்டோன் வச்சுருக்காங்க. சரி வா பண்ணு சொல்கிறேன். என் ஒருத்தர் நிற்கிறாரு சிலை. ஸ்டாச்சு மேட் ஆஃப் டீக் வுட். யாருன்னெலாம் போடல, வுட்டு செய்கிறதான் சரிங்க. என் சிலையை செஞ்சு வச்சுருக்கலாம்ல. இது அப்படியே நிற்கிது. இங்கே போடுறான் பா. இதுதான் நீ சொன்னல ஓனாய். ஐநாடா? அது ஓனாயா? ஐநா, சீட்டா. அம்மா இங்கே போடுறா, சிங்கம் முறைக்கிற மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. புலி மாற்றி சொல்கிறேன். வேறு இவன் பார்த்ததுலேருந்து வந்து இங்கே வந்ததுலேருந்து ஒரு மாதிரி ஆகிட்டான். வந்ததுலேருந்து ஒரு மாதிரியா, தலை சுற்றியே ஒரு மாதிரி ஆகிடுவான் நாட்டிக்குது. வரி குதிரைடா, வரி குதிரை. ஜீப்ரா, வரி குதிரை. குதிரையா? குதிரை. பாரு கட்டை கால்பின் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. இதனடா வேலா? ப்ளூ வேலோட இதுடா. ப்ளூ வேலோட எலும்பை தொட்டுட்டேங்க. என்ன தொட்டுட்டேன்டா, எலும்பை கடிச்சு பார்க்கட்டா? மூடிக்கிட்டு இங்கே வர்றான் ஹியூமன். நீ செத்து போயிட்டு இப்படி தான் இருப்பியா? நீ செத்தாலும் இப்படி தான் இருப்ப. யாரும் செத்தாலும் இப்படி தான் இருப்போம், பார்த்துக்கோங்க. அங்கங்கே ஸ்க்ரூவை போட்டு நிற்க வச்சுருக்காங்க. ஜூலேருந்து கிளம்பிட்டோம். சார் கேட்குதா? கனெக்ட் ஆகிடுச்சா? ஆயிடுச்சு. கிளம்பியாச்சு. என் மைக்கங்கடா. உன் மைக்கை திரும்ப உள்ளே போட்டா மூடிட்டியா? புடி. இந்த மாதிரி வேலைகள் தான் செய்வோம். ஆமாம். பேக்கரியில் டீ இருக்கா? டீ இல்லாமல் வேறு என்ன இருக்கும்? டீ டீ டீ
அந்த அந்த ரீல்ஸ் பார்த்துருக்கியா, வெயிலில் கூட வந்து டீன்னு கேட்டு பேக் எடுக்க போனேன், ஹிந்தியா இங்கிலீஷான்னு கேட்குறாங்க. ஆமாம், எங்களை பார்த்தா வடக்கன் மாதிரி இருக்கு, என்னையை பார்த்தா தான் அப்படி இருக்குன்னு பார்த்து இவனை பார்த்து இருறா போதுறா லாரி வருது அங்கே நின்ட்டாங்க, வா இப்படி போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு பேக்கரி இருக்குது ஜூ முன்னாடி, இதான் ஜூ. கேரளா ஸ்டேட் மியூசியம்னு போட்டிருக்காங்க. இருக்கா குடிக்கிறாங்கடா ஜூஸ் தான், எல்லோரும் வாயும் பார்த்தா கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. ஜூவை பற்றி என்னோட எதிரி உள்ளே போய் பேசலாம். ஜூவை பற்றி நிறையா பேசணுங்க, ஜூவை பற்றி போலாமா? சரிடா கிட்ட சொல்கிறா காரண்ணா இருங்க பாய். எப்படி ட்ரெய்லரில் 10 கிலோ கறி வேணும் பாய், இருங்க பாய். உள்ள வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்கன்னா வா நம்ம உட்காந்துட்டாங்க. உட்கார இடமே இல்லை. இடம் இல்லையா? எஸ் வாங்க, சேர் இருக்க உட்காந்துக்கலாம். வா ஒரு சேர் ஆக்குபை பண்ணு. மாட்டிக்கிச்சுரா, அடி எடுத்து விட்றா. அது பேக்லேயே வச்சிரு, சேர்லேயே வச்சுரு. எடுக்கணுமா? ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். இப்போ சாப்பிட்டு நகர் நம்ம 2 பேர் உட்காரலாம் போ. ஓகே வந்து ஒரு வழியாக செட்டில் ஆகிடுச்சு ஒரு கடையில். அப்பா மைக் எடுத்து பக்கத்தில் வச்சுக்க, சவுண்டாக இருக்கு சுற்றி. இந்த ஜூவை பற்றி என்னோட கருத்து என்ன, நிறைய எக்ஸ்பெக்டேஷனோடு வந்தோம், ரொம்ப ஏமாந்து போயிட்டோம். எக்ஸ்பெக்ட் வந்து டைகர்ஸ் எல்லாம் வந்து சித்திரவதை பண்ணுற மாதிரி இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணதுலாம் உள்ளே இருக்குது, இருந்தாலும் வந்து ரொம்ப கொடூரமாக அடைச்சி வச்சுருக்காங்க ஃபுல்லாக. ஒரு 10க்கு 10 ரூமில் அடைச்சி வைக்க முடியாத கேப்பில் அடைச்சி வச்சுருக்காங்க. என்ன திக்கி பேசுறியா தான் சிரிப்பு வருது. சரி சரிங்க, நாங்கள் வந்து ஜூஸ் குடிக்க வந்திருக்கோம், வெயில் பயங்கரமாக அடிக்குது. ஜூஸ் குடிச்சிட்டு நான் போகிறப்பெல்லாம் பேசுகிறேன் மீதி. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் ஜூவில் வந்து நாங்கள் கிளம்பியிருக்கோம். ஜூ பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியலங்க. நல்லா தான் இருக்குது, எல்லா அனிமல்ஸும் வச்சுருக்காங்க. ஒரு சிங்கம் வாழ்கிறதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் தேவைப்படும் உங்களுக்கே தெரியும். ஏன்னா வந்து சிங்கம் வந்து ஒரு காட்டுக்கு ராஜான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி காடு ஃபுல்லாக அதுக்கு இருந்தால் தான் அது ஓடி ஆடி இருக்க மாதிரி கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் மற்ற ஜூலாம் கூட பார்த்தா ஒரு மாதிரி தான் இருக்கும், இருந்தாலும் ஓகேவாக இருக்கும். இதில் வீடியோவில் ஓகேவாக இருக்கும், ரொம்ப இடம் இருக்க மாதிரி இருக்கும். நல்லா அது கொஞ்சம் வாக்கிங் போய்ட்டு அப்படியே அங்கே ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஜூவில் அது நடக்கக்கூட இடம் இல்லை, சும்மா இங்கேருந்து இப்படி ஒரு ரவுண்ட் அடிக்கிற மாதிரி தான் இடம் இருக்குது. ரொம்ப சின்ன ஜூவாக இருக்குங்க, சிட்டிக்குள்ளே அதுவும் சென்டரில் வச்சுருக்காங்க. ரொம்ப சின்னூண்டு, இதுக்கு வெளியே போய் நல்லா இன்னும் பெருசாக பண்ணி வைக்கலாம். ஏன் இப்படி கேரளா கவர்மெண்ட் வச்சுருக்குன்னு தெரியல. நான் மற்ற ஜூவில் நிறையா போயிருக்கேன், ஒரு லயனுக்கு ஒரு டைகருக்குலாம் எவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அந்தளவுக்கு இதில் இல்லை, அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மற்றபடி நீங்கள் எல்லா அனிமல்ஸும் இங்கே பார்க்கலாம். எல்லா அனிமல்ஸ் மீன்ஸ் மேஜர் அனிமல், ஒரு மான், மயில், சிங்கம், புலி. கரடிலாம் இல்லை, கரடி இல்லை. ஒரே ஒரு வகை முதல்ல தான் வச்சுருக்காங்க, அது எங்கள் கேரளாவில் தான் இருக்கும் போல். அந்த கூராக இருக்கும் இல்லைங்க, மூக்கு மட்டும் நீளமாக இருக்கும், அந்த முதல்ல தான் வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கயாக்கிங் போகலான்ட்டு சொல்லி பிளான் போட்டு போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக கயாக்கிங் நம்ம ஆல்ரெடி போயிருக்கோம், அந்த வீடியோ பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. சரி இவனு கயாக்கிங் போனதில்லைன்னு சொன்னான், கேட்டேன் போயிருக்கேன்னு கேட்டேன், அப்படிலாம் ஒன்றும் போனதில்லைன்னா. சரி ஓகே வா அதுக்கும் போவோம். அப்படி என்னடா அது எக்ஸிபிஷனா? எக்ஸிபிஷன் போலங்க இங்கே. ரைட்டு தானே? சோத்தாங்கய்யா. ஸ்ட்ரெயிட்டா? நான் ஆல்ரெடி வந்திருக்கேன், எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. சரிங்க, நான் இன்னும் போய் இந்த கயாக்கிங் ஏரியா பக்கத்தில் போய் நான் பேசுகிறேன். இது வந்து இன்றைக்கி கொஞ்சம் வெயிலும் நல்லா பட்டையை கலப்புது, மழை. ஆக்சுவலாக இது சம்மர் டைம். இங்கே பாரு கோயில் சூப்பராக இருக்குது, வரப்பா நின்று ஃபோட்டோ எடுக்கலாம்.
நல்லா இருக்குது இந்த ஏரியா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. ஒரு பார்க் மாதிரி இருக்குங்க. இங்கே பாடுறா டே, செம்ம ஃபேன்ஸ் போல், பயங்கரமாக ஃபேன்ஸ் இருப்பாங்க போல். மோகன்லாலா? மோகன்லால் சார். மோகன்லாலா மம்முட்டியா? மம்முட்டி மோகன்லால் ஒன்று தானா? மம்முட்டி வேறு மோகன்லால் வேலையாங்க. எப்படிரா ஸ்ட்ரைட்டா? டே எப்படி பாரு, ஸ்ட்ரைட்டாக பாரு. நினச்சேன் நீ இப்படி தான் கோட்டை விடுவேன்னு எனக்கு தெரியும். டே இது ஒன் வேடா. அவர் பலாருன்னு வந்து எவனா அறைய போகிறான். டே கரெக்டாக பார் மேன். எனக்கே ஞாபகம் இருக்குடா கொஞ்சம். இப்படி தாங்க நான் ஆல்ரெடி வந்தப்பி போனதுனால கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. சரிங்க, நான் பக்கத்தில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. வெயில் கொளுத்த ஆரம்பிச்சிருச்சு. இந்த வெயிலில் தீஞ்சு போயிட்டுருக்கோம். ஓகே.